சூப்பர் ஸ்மாஷ் மென் 2024-25 9வது போட்டி கேண்டர்பரி கிங்ஸ் ஒட்டாக்கா வேர்ல்ட்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கான விஷயத்தை கொடுக்குது. நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஹேக்லே ஓவல் கிறிஸ்சர்ச்சில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. January 7 6:40 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 2:10 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மென் கிரிக்கெட் முதல்ல, விமன் கிரிக்கெட் ரெண்டாவது அப்படிங்கிறது இந்த சீரியஸில் இதுதான் முதல் முறையாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக விமன் கிரிக்கெட் நடக்கும், அதுக்கப்புறம் மென் கிரிக்கெட் அப்படின்னு தான் இந்த சீரியஸை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. பட் டேயில் ஃபஸ்ட்டு மென் கிரிக்கெட், அதுக்கப்புறம் விமன் கிரிக்கெட் அப்படின்னு இருக்குது. டேயில் நடக்கிறதுனால ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, கொஞ்சம் ஹார்ட்னஸ் குறைவாக இருக்குமோ, ரன்ஸ் வருமோ அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்க வேண்டியது இருக்குது. 43 மேட்சஸ், 18 பேட் ஃபஸ்ட்டு, 21 சேசிங்க்கு கொஞ்சம் அதிக நம்பர் இருக்குது அப்படின்னா கூட பெரிய டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்கல. பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டே அப்படிங்கிறதுனால. 159 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ், இது ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் இருந்தால் கூட கிறிஸ்சர்ச்சோட அந்த கிரவுண்ட் டைமென்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் ஃபீல் பண்ணப்படுது. பட் ஓவராலாக ஸ்கோர் பேஸில் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 170 180 வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 5 ஆவரேஜாக இருந்திருக்கு. சில மழை காரணம் ஒரு இடத்துல குயிக்காக முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்ததுனால அந்த சேஸ் பண்ணும்போது விக்கெட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீலு. ஓவராலாக பார்க்கும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றது தான். நார்த்தன் பிரேவ் 219க்கு 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்லாந்து ஆசஸ் 110க்கு ஆல் அவுட் அப்படின்ற மாதிரி ஆயிருக்காங்க. 150க்கு பிலோவா 12 டைம்ஸு, 190க்கு எபோவா 4 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் ஒரு 23 டைம்ஸ் வந்திருக்கு. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள், கண்ணாப்பின்னால தான் இருந்திருக்கு. 184க்கு 5, 202க்கு 3, இது ரெண்டுமே நல்ல ஸ்கோர். விக்கெட் விடலை. அண்ட் 140க்கு 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. 20 ஓவர் விளாண்டுமே அந்த ஸ்கோர் வருது அப்படிங்கும்போது அதை பார்க்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி 2 நோ ரிசல்ட்டு, 154 156 இந்த ரேஞ்சிலேயே 2 ஸ்கோரு. ஆனால் விக்கெட் பேஸில் 6 8, அதுக்கப்புறம் 189 3. ஸோ கண்ணா பின்னாடி தான் வந்திருக்கு. இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் இப்படி தான் போயிருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி யோசிக்க முடியல. பட் ஏர்லி டேஸில் எப்போயுமே ஸ்கோர் கொஞ்சம் வரும், லேட்டர் டேஸில் கொஞ்சம் ஸ்கோர் குறையும். இதுதான் வந்து கிறிஸ்சர்ச்சில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். கிறிஸ்சர்ச்சு கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னது அப்படின்னாலும் ஸ்லோவாக லேட் ஆக ஆக ரொம்பவே டவுன் ஆகும், ஸ்கோர் கொஞ்சம் வராமல் போகும். ஸ்டெடி பண்ணி விளாண்டு அந்த பேட்டர் மட்டும் கொஞ்சம் பெட்டராக விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி லேட்டர் பேஸில் யோசிக்கலாம். பட் இயர்லி டேஸ் அப்படின்றனால ஓரளவுக்கு 170 180 ரேஞ்ச் ஸ்கோரை எதிர்பார்த்து போகணும். கேண்டர்பரி கிங்ஸ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மைக்கேல் ரா இவரை பெஞ்சில் வச்சுப்பாங்க, தொடருவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அங்கூஸ் மெக்கன்சி நல்லா பண்ணுறாரு. ஜாக்கரி ஃபோக்ஸ் வந்து மறுபடியும் உள்ள வராரு. இவர் ரீசெண்டாக T20 இன்டர்நேஷ்னலில் விளையாண்டார் நியூசிலாந்து டீமுக்காக. அவர் உள்ளே வர்றது இந்த டீமுக்கு இன்னுமே பலம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரைஸ் மரியு இவரை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பேட்ஸ்மேன். ரீசெண்டாக ஃபஸ்ட் கிளாஸ் கரியர் இவருக்கு வேறு லெவல் அமைஞ்சிட்ருக்கு. சொல்லப்போனால் கடைசி 5 இன்னிங்ஸோடது பார்க்கும்போது 240, 8 நாட் அவுட்டு. அந்த நாட் அவுட் 8ங்கிறத விட்டுருவோம், ஏன்னா ஸ்கோர் கம்மிங்கிறனால. அதுக்கப்புறம் 180 ப்ளஸ்ஸு, ஸோ ஒரு 87 70 இப்படிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது வந்து கடைசி 5 இன்னிங்ஸு வேறு லெவல். கண்டிப்பாக அந்தளவுக்கு ரன் மெஷின் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மில் இருக்கார். அந்த ஒரு இடத்துல டாப் ஆர்டரில் வரக்கூடிய பிளேயராக, அதுலேயும் டாப் ஆர்டர் நியூசிலாந்தில் இருந்துட்டு அந்த ஹை ஸ்கோரை கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மிடில் பேஜில் இருக்க பேட்டர் ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போக முடியும். இனிஷியல் ஸ்விங்கை மேனேஜ் பண்ணணும். அந்த இடத்துலலாம் மேனேஜ் பண்ணி பெரிய பெரிய இன்னிங்ஸை தொடர்ந்து கொடுக்க முடியுதுங்கும்போது கண்டிப்பாக இவர் அடுத்து நியூசிலாந்துக்கு வரக்கூடிய பிளேயராக இருப்பார்னு தோணுது. பெரிய பெரிய இன்னிங்ஸை விளையாடக்கூடிய ஈகர் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். சார்ட் பவுஸு டீசெண்டான பிளேயர், கேச்சிங் பொசிஷன் அவரோட இருக்க ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும் சவுத் ஆஃப்ரிக்கன். அண்ட் கோல் மெக்கன்ஸ்கி டீசெண்டான கேப்டன், ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு. சில நேரங்களில் பவுலிங் பேஸில் கன்சிடரபிள். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டில் விக்கெட் கீப்பரை மறந்துட்டாங்க. வராரா அப்படிங்கிறத பார்க்கணும். பாசிபிளாக வரதுக்கு வாய்ப்புன்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்லை கேம்பர்லைனை விக்கெட் கீப்பராக ஒரு பார்ட் டைமாக சில இடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறோம். ஒரு வேளை அப்படி இருந்தால் கேம்பர்லைன் மட்டும்தான் அங்கே ஆப்ஷனாக இருக்கார். இப்போ இல்லையோ மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே பவுலர் சைடு. சார்ட் போஸு அப்படி ஒன்றும் பண்ணி பார்த்ததில்ல. மரிவு எதுவும் பேக்கெண்டில் எதுவும் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரில. எப்படி வந்து உங்கள் விக்கெட் கீப்பர் இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. பாசிபிளாக வந்தால் வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் அதை மட்டும் பார்த்துக்குவோம். அண்ட் கேம்பர்லைன் டீசெண்டான ரைட்டாக மீடியம், அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். மாத்யூ பெயில் லெஃப்ட் ஹேண்டர் லெக் பிரேக் பவுலர். பவுலிங் பேஸில் யோசிக்கணும், பேட்டிங்கில் மட்டும் யோசிப்போம்.
ரிப்பனை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் பவுலிங் பண்ணலை, இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓரளவுக்கு பேட்டராக மட்டும் பார்க்குறாங்க. பவுலிங் பேஸில் ரொம்பவே சூப்பர். டவுன் பிச்சாக இருந்தால் இல்லை டேயில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கூட இருக்கலாம். ஹென்ரி சிப்லி, ஜெமிசன் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஃபோக்ஸு ரீசெண்டாக செம்ம கலக்கினார் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஈசோதியோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். சில நேரங்களில் ட்ராக் வந்து ஹார்டராக இருக்குது, சைன் பால் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடத்துல ஈசோதியோட பவுலிங் குறைவாக இருக்கும். மெக்கன்சி விக்கெட் டேக்கிங் பவுலர் முதல் போட்டியில் அவ்வளோவா கன்சிடர் பண்ணல, போன போட்டியில் ரொம்பவே கன்சிடர் பண்ணுறாங்க. இம்ப்ரூவ் ஆகிட்டு வராரு, அதை பார்க்குறோம். ஒட்டகா வேர்ல்ட்ஸு விமுக்தி பாசிபிளாக பெஞ்சிலே தொடரலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூஷன் பார்க்கும்போது கேப்டன் லியூக் சார்ல்சன் இவர் உள்ளே வராரு. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். லியூக் சார்ல்சன் வந்துட்டால் ஆப்வியஸாக சமால்ட்டோடு வழிவிட்டு ஆகணும். சமால்ட்டோடு ஓப்பனிங் பேட்டர் கிடையாது, இந்த சீசனில் ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஒரு சில இன்னிங்ஸ் ஓகே, ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டோட் மறுபடியும் பாட்டம் ஆர்டருக்கு போவார் அப்படின்றது தான். லியூக் சார்ல்சனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார், செம டச்சு அண்ட் டொமஸ்டிக்கில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த ஃபார்மேட் இல்லாட்டி ஃபஸ்ட் கிளாஸ் கரியர் அவருக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. அவர் தான் இந்த சீசனோட கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பாசிபிளாக நல்ல பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் பவுலிங் டிஸ்பிளே கொடுக்க முடியும். பவுலிங்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான அவுட்புட் கொடுத்துருக்காரு, நல்ல ஆல்ரவுண்டர். டால் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபாஸ்ட் பவுலிங். ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் போடுறதை நம்ம பார்க்குறோம். டால் பிலிப்ஸோட சகோதரர். ஸோ அவரும் ஆஃப் பிரேக் போடுவார், இவரும் ஆஃப் பிரேக் போடுவார். ரைட் ஆம் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷனாக அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். மேக்ஸ் டூ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, விக்கெட் கீப்பிங் டீசெண்டாக பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஃபஸ்ட் மேட்ச்சில் என்ன மாதிரி விளையாண்டார் அப்படின்னு தெரியும். போன சீசன்லேருந்து ஓரளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. டீன் ஃபாக்ஸ்கிராஃப்ட், லியூ ஜான்சன் டீசெண்டான பிளேயர்ஸ். லியூ ஜான்சன் மேலே ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருக்குது, பட் அவ்வளோவா வந்து கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ண மாட்டுறாரு. ஒரு சீசனில் நல்லா பண்ண ஒரு ஃபீல் இருந்தது போன சீசனோட ஆரம்பத்தில், அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற வகையில் நல்லா பண்ணது ஃபீல் இருக்குது. பட் அடுத்தடுத்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை ஷோ பண்ணுற மாதிரி அவரோட ஷார்ட் மேக்கிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபாக்ஸ்கிராஃப்ட் டீசன்ட் பிளேயர், பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கன்சிடரபுளாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. லியோ கார்ட்டர் டவுனில் வராரு, ஓரளவுக்கு ஓகேவான பேட்டிங் பார்க்கலாம். சமால்ட்டோடு பார்க்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வந்தார், இந்த இடத்துல அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது மாற்றம் செய்வாங்களா, டாப் ஆர்டர்லேயே 1 டவுன் 2 டவுன் அப்படின்னு எது மாற்ற போகிறாங்களோ அதை பார்க்கணும். லாக்ரோஸு, ஹெசல்டின், பேக்கன் அண்டு மசன் கிளார்க் எல்லாருமே நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக ஹெசல்டின் நியூ பாலில், பேக்கன் எண்ட் ஓவரில், மசன் கிளார்க் நியூ பால் அண்ட் மிடில் பேஸில் டீசெண்டான பவுலிங். லாக்ரோஸு லெஃப்ட் ஆம் மார்த்ராக்ஸு நல்ல ஸ்பின் பவுலராக பார்க்கலாம். 2 டீமுமே பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்து அந்த இடத்துல ஜெமிசன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த்து கேண்டபரி கிங்ஸ்ட்டு இருக்குது. இந்த சைடு யோசிக்கும்போது லியூக் சார்ல்சன் உள்ளே வந்தது இந்த டீமுக்கு பெரிய பலமாக பார்க்கலாம். ஏன்னா ஃபார்மல் பேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கார், அதை நம்ம பார்க்கணும். ஏன் லாக்ரோஸ் வரைக்கும் ஓரளவுக்கு ஹிட்டிங் சொல்லலாம். ஸோ ஹெசல்டின் கூட ஓரளவுக்கு பேட்டிங் கொடுக்க முடியும், இருந்தால் கூட அவர் பெருசாக யோசிக்க வேண்டாம். லாக்ரோஸோட ஹிட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். சமால்டோட குயிக் ஹிட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். 2 டீமை பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் கேண்டபரி கிங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. மெக்கான்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த இடத்துல மேக்ஸ் டூவை ஓகேவாக பார்க்கலாம். அண்டு மரியோ இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அதை கண்டினியூ பண்ணார், இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனார்னா அது வேறு லெவலில் இருக்கும். முடிக்கிற இடத்துல ரிப்பன், சிப்லி, ஜேமிசன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. பட் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் வருது. பட் இருந்தால் கூட சார்ல்சன், ஷூ அண்டு ஃபாக்ஸ்கிராஃப்ட் பெட்டராக பண்ண முடியும். டால் பிலிப்ஸும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வைக்கலாம். டால் பிலிப்ஸோட அந்த கன்சிஸ்டன்ட் இன்னிங்ஸ் ரீசெண்டாக இல்லை அப்படிங்கிறனால அவரை விட்டுட்டு தான் போகணும். பட் இங்கே யோசிக்கும் போது சார்ல்சன், ஷூ அண்டு ஃபாக்ஸ்கிராஃப்ட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி போனால் ஒட்டாகா வேர்ல்ட்ஸுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பவுலிங் பேஸில் டெஃபினட்டாக கேண்டபரி கிங்ஸ் கொஞ்சம் ஏஜில் அதிகமாக தான் இருக்காங்க. 2 குவாலிட்டி ஸ்பின்னர் கூடவே சிப்லி, ஜெமிசன் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ரிட்டன் ஜாக்கரி ஃபோக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அங்கூஸ் மெக்கன்சியும் பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ லியூக் சார்ல்சனோட அந்த ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற இடத்துல இவங்க சைடு யோசிக்கலாம். ஸ்டில் மசன் கிளார்க், பேக்கனு, ஹெசல்டின்னு, லாக்ரோஸு இவங்க கொஞ்சம் ரன்ஸ், லாக்ரோஸ் கொஞ்சம் பெட்டர் பவுலர்னு பார்க்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலருங்கிறனால இங்கே கேண்டபரி கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் மெக்கான்கி போன படியில் பவுல் பண்ணல, ரிப்பன், மெக்கானிக் 2 பேருமே இவங்கெல்லாம் பவுல் பண்ணாங்க. ஸோ பாசிபிளாக அப்படியே இருக்குமா, இல்லை ரிப்பனுக்கான ப்ரையாரிட்டி டே மேட்ச் மைண்ட் பண்ணி பண்ண போகிறாங்களா, சில லெஃப்டீஸை மைண்ட் பண்ணிவிட்டு மெக்கானிக்கோட பவுலிங் இருக்குமா, அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் சிப்லி, ஜெமிசன் அண்ட் ஜாக்கரி ஃபோக்ஸ் இவங்கெல்லாம் முழுமையாக பவுல் பண்ணுவாங்க. சிப்லி அண்ட் மெக்கன்சி பாசிபிளாக எண்டோரில் வீசுவாங்க. அங்கூஸ் மெக்கன்சி எண்டில் நல்லா வீசினார். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாக்கரி ஃபோக்ஸ் சைடு எதுவும் திரும்புகிறாங்களான்னு பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷனுக்கு அடிஷ்னலாக
சார்சன் வந்து ஆட் ஆகிறாரு. ஃபாக்ஸ்கிராஃப்ட், லாக்ரோஸ் 2 ஸ்பின்னரு, ஹெசலின் பேக்கன் அண்ட் மாசன் கிளார்க் பேசர், ஒரு ஆல்ரவுண்டர் லியூக் சார்சன் அப்படி மாதிரி. லியூக் சார்சன் கேப்டன் அப்படின்றனால முழுமையாக அவரோட ஓவர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபுல் கோட்டை இவங்கெல்லாம் வீசினாங்க. இந்த போட்டியில் யார் ஒரு ஷேர் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். பாசிபிளாக ஹெசல்டினோட ஒரு ஓவர், மாசன் கிளார்க்கோட ஒரு ஓவர் ஷேர் ஆகும். பேக்கன், லாக்ரோஸ் அண்டு மோஸ்ட்லி லியூக் சார்சன் முழுமையாக வீசுவாங்க. ஃபாக்ஸ்கிராஃப்டோட ஓவரும் கூட சேராக வாய்ப்பு இருக்குது. பேக்கன் அண்ட் மாசன் கிளார்க் எண்ட் ஓவரில் சில நேரங்களில் இது வந்து ஹெசல்டின் சைடும் போகலாம். 2 டீம் பார்க்கும்போது கேண்டர்பரி கிங்ஸு இந்த போட்டியில் ஜெயிப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஓவராலாக அவங்களோட நம்பரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஒட்டக வால்ஸ் டவுனில் இருந்திருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போதுன்னா ஒரே ஒரு போட்டி தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. சேஸ் பண்ணும்போது கூட ஒட்டக வால்ஸ் சில போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. கேண்டர்பரி கிங்ஸு ரீசெண்டானு பார்க்கும்போது இந்த சீசனில் இல்லை. ஸோ ஓவராலாக போன சீசனில் கடைசி போட்டி நோ ரிசல்ட்டுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் யார் வந்து டாப் டேபிளில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 2 போட்டியிலையுமே தோற்றுருக்காங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். அந்த ஒட்டகா வோல்ஸு முதல் போட்டியில் இவங்கள ஜெயிச்சிருக்காங்க, இந்த டீமோடய மோதி தோற்றுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கேண்டர்பரி கிங்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க. ஒட்டகா வோல்ஸ் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி அகேன்ஸ்ட் கேண்டர்பரி கிங்ஸ், அதுக்கப்புறம் நோ ரிசல்ட்டு. சென்ட்ரல் ஸ்டாக்ஸோட தோற்றுருக்காங்க. கடைசி 10 போட்டின்னு பார்க்கும்போது இந்த 2 டீம் கடையில் கேண்டர்பரி கிங்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படியே கேண்டர்பரி கிங்ஸ்னே இருக்குது. ஒரு இடத்துல ஒட்டகா வால்ஸு கிங்ஸு ஒட்டகா வால்ஸ் 2 போட்டி அவங்க ஒட்டகா வால்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையும் கேண்டர்பரி கிங்ஸாக இருந்திருக்காங்க. இன்றைக்குமே கேண்டர்பரி கிங்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். பழி வாங்குவாங்கன்னு நம்புகிறேன். டாப் 14 என்னோட மைண்டில் ரேஸ் மரியோ ரொம்பவே நம்புகிறேன். அந்த நம்பரை பார்த்துட்டு நிறைய அவரோட கேம் பார்க்கல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிபிளாக டேல் பிளிப்ஸு பவுலிங் எதுவும் கன்சிடர் பண்ணுறாங்களா? பட் மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி பெருசாக யோசிக்க வேணான்னு தான் தோணுது. சார்சன், மெக்கான்கி 2 பேருமே சூப்பர் ஆல்ரவுண்டர் கேப்டன்ஸு, பர்ஃபார்ம் பண்ண முடியும். மேக்ஸ்யூவோட அந்த பேட்டிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. டீன் ஃபாக்ஸ்கிராஃப்டோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், சிப்லியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒன் செகண்ட் கேல் ஜெமிசன் ஒரு ஃபார்முக்குள்ளே வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 50 ரேஞ்சுக்கு குயிக்காக கொண்டு வந்தார். அந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் பவர் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஜுரி கன்சர்ன் தொடர்ந்து அந்த டீம்லேயே காண போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த டொமஸ்டிக்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மூலமாக அடுத்து வெளியில் வரலாம், வெளியில் தெரியலாம் அப்படின்னு தோணுது. லாக்ரோஸு, ஃபோக்ஸு இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டு. ஹெசல்டின் ஓரளவுக்கு ஓகே. நியூ பால் நல்ல ஸ்விங் கிடைக்குதுன்னா பெஸ்ட்டாக பண்ண முடியும். பட் டே மேட்ச்னால அந்த இடம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பேக்கன், அங்கூஸ் மெக்கன்சி அண்ட் மசோன் கிளார்க் இவங்க கன்சிடரபிள் பவுலிங்கில் பாசிபிளாக எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்போடு இருப்பாங்கன்னு தோணுது. பிக் பேஸில் மரியோ, சார்சன் 2 பேரும் வர்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களோட அந்த கெப்பாசிட்டி நிறைய பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. ஃபேண்டசி ரெகுலராக விளையாடுறவங்களுக்கு பாசிபிளாக தெரியலாம். அப்படி இருந்தாலும் மரியோ எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது கேள்வி தான். பட் அவரை வந்து பிக் பண்ணுறது, அவரை கேப்டனை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு இங்கே விளையாடுறது வந்து கிறிஸ்டர்ச்சுங்கும் போது அந்த பவுண்டரி டைமென்ஷன் சின்னது. இந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே ரன் மிஷின் இருக்க மாதிரி வந்து நல்லா பண்ணலாம். சார்சன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சூப்பராக கொடுப்பாரு. எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டனை ஸ்மால் லீக் லெவலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணால் சார்சனை ட்ரை பண்ணலாம். கேம்பலின் பாசிபிளாக விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. விக்கெட் கீப்பர் ஒரு டீமில் அனௌன்ஸ் பண்ணல. வராரா அப்படின்றத பார்த்துங்க அப்படின்னா யார் வெளியில் தள்ளுவாங்க அப்படின்னு பார்க்கணும். மசோன் கிளார்க் டீசெண்டான பிக்கு. விக்கெட் டேக்கிங் பவுலராக இது வரைக்கும் இருந்திருக்காரு. மெக்கான்கி, டீன் ஃபாக்ஸ்கிராஃப்ட் அண்ட் சிப்லியை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இங்கே மரியோ, சார்சன் அண்ட் மேக்ஸ்யூ இவங்கெல்லாம் நல்ல டிஸ்பிளேல நல்ல ஃபார்மில் இருக்காங்க, ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கேப்டன் சார்சன், வைஸ் கேப்டன் ஃபாக்ஸ்கிராஃப்ட். கொஞ்சம் மாற்றியும் முயற்சி பண்ணலாம். சார்சன் நம்ம பக்கம் மெக்கானிக்கி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். பட் ஃபாக்ஸ்கிராஃப்டோட ஓவர் குறையுதா? ஏன்னா சார்சன் வந்தால் யார் ஓவர் குறையும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் ஃபாக்ஸ்கிராஃப்டோட ஓவர் குறையுமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ட்ரை பண்ணலாம். மெக்கானிக்கை ட்ரை பண்ணலாம். இல்லை ஜாக்கரி ஃபோக்ஸை ட்ரை பண்ணலாம். ஜெமிசன் பேட்டிங்லேயே வர முடியும். சிப்லியை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் சார்சன், சிப்லி இப்படி இந்த ஸ்வாப் கூட கேப்டன் ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்கணும்னா யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.